அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 11, 2025 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாலியல் குற்றங்களுக்கு மரண தண்டனை, சட்ட திருத்த மசோதாக்கள் பேரவையில் தாக்கல்னு தெரிவிச்சிருக்காங்க. பெண்களை மின்னணு வழியில் அச்சுறுத்தினாலும் குற்றம்னு தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன குற்றங்கள் என்னென்ன தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க. வன்புணர்னா 14 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் சிறை தண்டனை, இது ஆயுள் காலம் வரை நீட்டிக்கப்படலாம். அப்புறம் காவலர், அரசு பணியாளர் அல்லது நிர்வாகத்தின் உள்ள நபரால் வன்புணர்வு செய்யப்பட்டால் 20 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் சிறை தண்டனை, ஆயுள் காலத்துக்கும் கடுங்காவல் தண்டனை நீட்டிக்கப்படும். 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை வன்புணர்வு செய்யும் நபர்கள் ஆயுள் காலத்துக்கு கடுங்காவல் சிறை தண்டனை மற்றும் அபராதம் அல்லது மரண தண்டனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒன்றுக்கும் என்னென்ன தண்டனைன்னு கொடுத்துருக்காங்க. டைம் இருக்கிறவங்க ஃபுல்லாக வாட்ச் பாருங்கள். இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. வேணும்னா அதை எடுத்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஃபியூச்சரில் படிக்கிறதுக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்ட்டு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றை அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சிகளாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் ரீசெண்டாக எந்தெந்த கட்சிகளுக்கு மாநில கட்சி அந்தஸ்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தூங்குக தூங்கி சேர்ப்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இன்றைக்கான திருக்குறள். காலந்தாழ்த்தி செய்ய தக்கவற்றை காலந்தாழ்த்தே செய்ய வேண்டும், காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக்கூடாது அப்படின்னு வினை செயல் வகைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மாற்றமில்லாத வட்டி விகிதத்தில் வங்கிகளில் கடன் வழங்குவது கட்டாயம்னு ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. தவணை அடிப்படையிலான அனைத்து தனிநபர் கடன் பிரிவுகளிலும் மாற்றமில்லாத வட்டி விகிதத்தில் வாடிக்கையாளர்களுக்கு வங்கி கடன்கள் வாங்குவது கட்டாயம் என ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. அவ்வப்போது எழுப்பப்படும் கேள்விகள் என்ற அடிப்படையில் வாடிக்கையாளர்களுக்கான பல்வேறு விளக்கங்களை ஆர்பிஐ அளித்து வருகிறது. அந்த வகையில் ஆர்பிஐயின் ரெப்போ விகிதத்திற்கு ஏற்ப மாற்று வட்டி விகிதத்தில் தனிநபர் கடனுக்கு வட்டி விகித முறை மாற்றுவது தொடர்பான கேள்விக்கான விளக்கத்தை ஆர்பிஐ தெரிவித்தது. வங்கிகள் தனிநபர் கடன் ஒப்புதல் அளிக்கும் நேரத்தில் கடனுக்கான ஆண்டு வட்டி விகிதத்தில் கடன் ஒப்பந்தத்தில் வங்கிகள் குறிப்பிடுவதோடு கடன் பெறுவோருக்கும் அது குறித்த தகவலை தெரிவிக்க வேண்டும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது சம்மந்தமான எனக்கு இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதோட இமேஜ் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் இருக்குது. எடுத்து டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக கூட வாட்ச் பாருங்கள். இல்லை எப்படி நியூஸை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உச்சநீதிமன்றத்தை சுற்றி பார்க்க பொதுமக்களுக்கு அனுமதி, முன்பதிவு அவசியம்னு தெரிவிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் கம்பீர தோற்றத்தை காணவும் உட்கட்டமைப்புகளை ரசிக்கவும் பொதுமக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு வலைதளத்தில் முன்பதிவு செய்வது அவசியமாகும். இது தொடர்பாக உச்சநீதிமன்ற பதிவாளர் மஷேஷ் பெதன்கர் வெளியிட்ட சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உச்சநீதிமன்ற கட்டடம் உட்கட்டமைப்புகளை வழிகாட்டி ஒருவரின் உதவியுடன் பொதுமக்கள் சுற்றி பார்க்க அனுமதிக்க அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி விடுமுறை நாளான 2ஆம் மற்றும் 4ஆம் சனிக்கிழமைகளை தவிர்த்து மற்ற சனிக்கிழமைகளில் உச்சநீதிமன்ற வளாகத்தை சுற்றி பார்க்க பொதுமக்களுக்கு அனுமதிக்கப்படுவதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. காலை 10 to 11, காலை 11 to பிற்பகல் 1, பிற்பகல் 2 to 3:30, பிற்பகல் 3:30 to 5 மணி வரை 4 பிரிவுகளாக மக்கள் அனுமதிக்கப்படுவதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நியூஸு, கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸு, பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த சனிக்கிழமை அனுமதின்னு பார்த்துக்கோங்க. அதாவது செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே தவிர்த்து மீதி உள்ள சாட்டர்டேஸ், இப்போ ஒரு வாரத்தில் 5 சாட்டர்டே இருக்குன்னா 1, 3, 5 அந்த சாட்டர்டேஸில் போய் பார்த்துக்கலாம். 4 சாட்டர்டே இருக்குன்னா 1, 3 சாட்டர்டேயில் பார்த்துக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு இந்தியா 85வது இடத்துக்கு சரிவு, சிங்கப்பூர் தொடர்ந்து முதலிடம்னு தெரிவிச்சிருக்காங்க. நிகழாண்டுக்கான உலகளவே சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியா 85வது இடத்தில் உள்ளது. கடந்த ஆண்டில் இருந்து 5 இடங்கள் இந்தியா பின்தங்கியுள்ளது. இந்த தரவரிசையில் சிங்கப்பூர் தொடர்ந்து 2வது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. உலகின் மிக வெப்பமான ஆண்டு 2024 சர்வதேச வானிலை ஆய்வு அமைப்புகள் தெரிவிச்சிருக்கு. கடந்த 2024ஆம் ஆண்டு தான் இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக வெப்பமான ஆண்டு என்று சர்வதேச வானிலை அமைப்புகள் வெள்ளிக்கிழமை தெரிவித்தன. மேலும் தொழில் புரட்சிக்கு முன்பிருந்ததை விட 1.5 டிகிரி செல்சியஸுக்குள், அது 2.7 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மட்டுமே புவியின் வெப்பம் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற 2015 பருவநிலை ஒப்பந்த வரம்பு கடந்த ஆண்டில் முதல் முறையாக மீறப்பட்டுள்ளது. புவியின் சராசரி வெப்பநிலை கடந்த 2023ஆம் ஆண்டில் தான் மிக அதிகபட்ச அளவில் பதிவு செய்யப்பட்டது. இந்த போக்கு கடந்த ஆண்டும் தொடர்ந்து சராசரி வெப்பநிலை மேலும் அதிகரித்துள்ளது. வானிலை ஆய்வு அமைப்புகள் வெளியிட்டுள்ள தரவுகள் மூலம் தற்போது தெரிய வந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்க மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட்டட் வேர்ஷன் தான் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.